எலிப்ஸ் சேம் மெத்தட் தான் ஹைபிரிட் போலாம். ஏன்னா 2 வெர்டெக்ஸ் இருக்கும், 2 ஃபோக்கஸ் இருக்கும், 2 டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். ஓகே, அதே சேம் கண்டென்ட் தான். ஓகே, இப்போ x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் b ஸ்கொயர் 1 ஆர்ஜின் வந்து 0,0 தான். இதை நம்ம செட்டில் பண்ணலாம். a ஸ்கொயர் மேலே என்ன இருக்குது அதை நம்ம பண்ணலாம். மேஜர் ஆக்சிஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் சொல்லலாம். அந்த மேஜர் ஆக்சிஸ் தான் இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். a ஸ்கொயர் எந்த வேல்யூ இருக்குது அது மேலே என்ன இருக்குது அதான் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இப்போ ஒரு இங்கேனா a ஸ்கொயர் மேலே y இருக்குது, அப்போ ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னா y சொல்லணும். இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னா x ஆக்சிஸ் சொல்லணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இப்போ ட்ரான்ஸ்வர்ஸ் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் டயக்ராம் இருக்குன்னு தெரியும். நமக்கு சென்டர் பாயிண்ட் 0,0 இங்கே சென்டர் பாயிண்ட் 0,0 வெர்டெக்ஸ் வந்து 2 வெர்டெக்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் a, 0, செகண்ட் வெர்டெக்ஸ் a -a, -0. இங்கே நான் y ஆக்சிஸ் இருக்கும்போது நான் ஃபார்முலா நமக்கு 0, a 0, -a. ஓகே, இப்போ ஃபோக்கஸ் நான் f1 of a, 0, f2 of -a, 0. செகண்ட் என்ன y ஆக்சிஸ் இருக்கும்போது f1 of 0, a, f2 of 0, -a. ஓகேவா, லென்த் ஆஃப் ட்ரான்ஸ்ஆக்சிஸ் இந்த 2 இதுக்கு இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 2a. ஏன் இதுல இருந்து இது வரைக்கும் a, இது a + a 2a, அதே சேம் இங்கே 2a. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஆக்சிஸ் நமக்கு x ஆக்சிஸ் இருந்தா என்ன நமக்கு அதுலயுமே நான் y ஆக்சிஸ் 0 இருக்கும். ட்ரான்ஸ்ஆக்சிஸ் x ஆக்சிஸ் நான் y ஆக்சிஸ் இருந்தா x = 0. ஓகே, டைரக்ட் சினாரியோல x = 1. ஒன் சைடு x = a/e, ஒன் சைடு x = -a. அதனால x = +a/e. அதே சேம் நம்ம y = +a/e. எல்லாம் நமக்கு தெரியும். எல்லாம் 2b²a, இதுலயே நான் 2b²a தான் சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चनல e வேல்யூவும் a ஸ்கொயர் வேல்யூ क्वेश्चन கொடுத்தா ஒரு b ஸ்கொயர் கண்டுபிடினா பண்ணலாம். b ஸ்கொயர் = a² e ஸ்கொயர் மைனஸ் 1. எலிப்ஸ்னா வரும் a ஸ்கொயர் = 1 - e ஸ்கொயர். இதுனா நமக்கு ஹைபிரிட் போடலாம். a ஸ்கொயர் * e ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த ஃபார்முலா வச்சு தான் b ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஓகே,